பேராசிரியர் சதாசிவம் இந்த உலகத்திலே ஒரு ஆய்வு பொருண்மையை தலைக்குள்ளே செருகிக் கொண்டு, பேராசிரியர் சதாசிவம் அப்படித்தான் சொல்றவர், விரைவிலே எடுத்து விட்டு எல்லாம் முடிந்த பின்னர் சொல்லுவார், நான் இவ்வளவும் சொன்ன இவற்றை நீங்கள் இந்த தலைக்குள்ளே செருகிக் கொண்டு நூலகத்துக்கு போங்கள். அந்த வகையிலே ஒரு ஆய்வு பொருண்மையை தம்முடைய வாழ்நாள் பொருண்மையாக கொண்ட சிலர் இந்த உலகத்திலே, சிலர் இல்லை பலர் இருக்கின்றார்கள், எங்களுடைய நாட்டிலும் இருக்கின்றார்கள். அவர்கள் யார் யார் என்று நான் இங்கே சொல்ல வரவில்லை, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனக்கு தெரிந்த சிலருள் ஒருவரை பற்றி தான் நான் உங்களோடு கருத்து பகிர நினைக்கின்றேன். 15/2/2000 நான் இங்கே 26ஆம் ஆண்டு ஒன்று போட்டிருக்கேன். சதாசிவம் அது இன்றைக்கு நாளைக்கு அவருடைய நூற்றாண்டு. அவர் பிறந்து 100 ஆண்டுகள் ஆகின்றன. நாளைக்கு 15/2/2026. அவருடைய தொடக்க நிலை கல்வி வட்டுக்கோட்டை அராலியிலே தான் நடைபெற்றது. பின்னர் அருகிலே உள்ள வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியிலே அவருடைய கல்வியை பெற்றார். அதனாலே தான் அவர் ஒரு பண்டிதர். ஆனால் பண்டிதராக இருந்த பொழுதும் ஆங்கிலம் பேசுவார். அவருடைய உச்சரிப்பு சில வேளை பேராசிரியர் சாகரூபன் குறிப்பிட்டது போல அந்த காலத்திலே ஒரு நகைப்புக்குரியதாக பேசிக்கொள்வார். நாங்களும் தான் பேசியிருக்கிறோம். ஆனால் அவர் அதை பற்றி அவர் எதுவும் கிஞ்சித்தும், என்றால் பெரிய பெரிய மாநாடுகளிலே அப்படித்தான் அவர் பேசியிருக்கார். பல ஆய்வு கட்டுரைகள் இந்த மாநாடுகளிலே அவர் படித்திருக்கின்றார். அப்பொழுதெல்லாம் அவர் ஆங்கிலம் பேசுகின்ற பொழுது அவையிலே இருக்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு நாகரிகம் இருக்குத்தானே, இந்த ஒரு அவை நாகரிகம் இருக்குது. அந்த நாகரிகத்தின்படி எவரும் சிரிப்பதில்லை. ஆனால் சிலர் கேட்டு வைத்து கொண்டு பிறகு தங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து பேசி சிரிப்பார்கள். அதுபோல் இந்த மாதிரியாக தொடக்க நிலை கல்வியை அராலியிலே பெற்றுக்கொண்டு வட்டுக்கோட்டையில் உள்ள யாழ்ப்பாண கல்லூரியிலையும் படித்து ஆனந்தா கல்லூரியிலையும் அவர் படித்திருக்கார் கொழும்பில். அப்போ அந்த எக்ஸ்போஷர் அவருக்கு இருக்கு. யாழ்ப்பாணம் மாத்திரமில்ல, கொழும்பில் எல்லாம். ஒரு விடயம் சொல்ல வேண்டும் என்னவென்றால், பேராசிரியர் சதாசிவத்திடம்தான் நாங்கள் அதை பார்த்தோம். என்னவென்றால், என்ன திட்டம் நாங்கள் போடுகிறோம் எங்களுடைய வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு, இந்த வாழ்க்கையிலே என்ன திட்டங்கள் எங்களிடம் இருக்கின்றன. ஒருக்கா திருப்பி நீங்களும் ஒருக்கா யோசித்து பாருங்கள், நாங்கள் என்ன திட்டங்கள் வைத்திருக்கின்றோம். பேராசிரியர் சில வேளை அந்த திட்டங்களை எங்களோடு சில வேளை பகிர்வதும் உண்டு, பகிர்ந்தவர். அப்படி பகிர்ந்த விடயத்திலே ஒன்று என்னவென்றால், நான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே கலாநிதி பட்டம் பெற்றேன். என்னுடைய மகன் அந்த பல்கலைக்கழகத்தில் அவன் கலாநிதி பட்டம் பெற வேண்டும். என்ன துறை என்று அவர் சொல்லவில்லை. அது விஞ்ஞானமோ மருத்துவமோ அப்படி அல்ல, கலாநிதி பட்டம். அவன் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறானோ அது வேற. என்னுடைய பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கவான் கொழும்பில். அந்த நாளில், இப்போ கொழும்பில் என்றால் எல்லாரும் கொழும்பில் தான் போய் வீடு கட்டுவார்கள். அந்த நாளில் அப்போ நாங்கள் மாணவர்களாக இருக்கின்ற பொழுது இவர் செய்வாரோ பாப்பம் எப்படி இருக்கும், அதையெல்லாம் பார்க்கிற பொழுது எங்களுக்கு உண்மையிலே புலகாலிங்கமாகும்.
நாங்களும் இப்படித்தான் இருக்க வேணும், ஏதோ ஒரு திட்டத்தை, அது சரியான திட்டமாக இருக்கணும், வெறுமனே சிரித்து கொண்டு போகிற திட்டமாக இல்லாமல் வாழ்க்கைக்கு உதவுகின்ற திட்டங்களாக அவரிடம் நாங்கள் அந்த, அதாவது ஒரு ஒரு டிட்டர்மினேஷன் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அந்த டிட்டர்மினேஷன் அவரிடம் இருந்தது. திருஞானேஸ்வரி அக்கா அவருக்கு உதவியாக இருப்பார், அவருடைய திருமதி துணைவியார். அந்த வகையிலே அந்த மாதிரியான ஓர்மத்தோடு தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி ஒரு பண்டிதராக இருந்து இப்படி தொடங்கி இந்த இப்படியான ஒரு ஒரு வாழ்க்கையினை மேற்கொண்டது. அந்த ஓர்மத்தை இன்னொரு கட்டத்திலே நாங்கள் இங்கே நேர பார்க்கக்கூடியதாக இருந்தது 1960களிலே. 60களிலே ஒரு சாகித்ய மண்டல பரிசு ஒன்று ஒருவருக்கு வழங்கப்பட்டது. அந்த சாகித்ய மண்டல பரிசு வழங்கப்பட்ட அவர், நான் சொல்றேன் இதெல்லாம் மாணவர்கள் என்றபடியா நான் கதைக்கலாம், பிரச்சனை இல்லை. டொமினிக் ஜீவா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. டொமினிக் ஜீவா அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சாகித்ய பரிசு பற்றி ஒரு பண்டிதர் கோப்பாய் ஆசிரிய பயிற்சி கலாசாலையில் இருந்த ஒரு பண்டிதர் தான் ஒரு 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 சிரிப்போட, ஒரு என்னன்னு சொல்றது, நக்கலாக நாங்கள் எங்களுடைய பாஷையில் சொன்னால், இந்த ஆண்டு இந்த சாகித்ய பரிசு ஒரு நாவிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அட, நாவிதனுக்கு என்று தேடி கொடுக்குறாங்களே, அது பரவாயில்லைன்னு மற்றவர்களும் நாவிதர் ஆகலாம், சாகித்ய மண்டல பரிசு வரும். அதாவது அந்த அடிப்படை. அதனுடனே ஒரு பெரிய கோஷ்டி மோதல் ஒன்று யாழ்ப்பாணத்திலே உருவாகியது. இலங்கை முழுவதும் பின்னர் பரவியது. யாழ்ப்பாணத்திலே ஒரு பக்கம் சொன்னது, இந்த பரிசு கொடுக்கப்பட்டிருக்க கூடாது, ஏனென்றால் அதிலே உள்ள தண்ணீரும் கண்ணீரும் அந்த சிறுகதை தொகுதியிலே உள்ள கதைகள் எல்லாம் பேச்சு தமிழிலே எழுதப்பட்டிருக்கின்றன. பேச்சு தமிழிலே எழுதின என்ன குறைபாடு? பண்டிதர்கள் சொன்னார்கள், தமிழ் என்றால் செந்தமிழ் தான். அதோட பயிற்சி எங்களுக்கும் கிடைத்தது, நாங்கள் இல்லைன்னு சொல்லி. எங்களுக்கு இலக்கணகாரரே தந்திருக்கிறார்கள். ஒரு ஒரு இலக்கணம் செந்தமிழ் இலக்கணம், மற்ற இலக்கணம் அது செந்தமிழ் அல்லாத ஒரு இலக்கணம் என்று பாகுபாடு செய்திருக்கிறார்கள். ஆனால் தொல்காப்பியர் போன்ற இலக்கணகாரர்கள் அப்படி சொன்னாலும் அவர்கள் பேய்த்தனமான பிழைகள் விடவில்லை. ஏனென்றால் தொல்காப்பியருடைய சூத்திரங்களை வடிவாக படித்து கொண்டு போனால் தமிழ் மொழியிலே செந்தமிழும் இருக்குது, மற்ற பக்கத்திலே கொடுந்தமிழும் இருந்தது. அந்த கொடுந்தமிழை அவர் பின்னர் திசைச்சொல் என்றும் வடசொல் என்றும் அவருடைய ஒரு சூத்திரத்திலே இந்த சொற்களை பாகுபாடு செய்கின்ற பொழுது தமிழ் சொற்களை அவர் அவ்வாறு பாகுபாடு அதை அமைத்து கொண்டார். ஆனால் இந்த பாகுபாட்டினை தொடர்ந்து அதை பேண வேண்டும் என்று பலர் எண்ணி அதை பேணிக்கொண்டும் இருந்தார். அந்த வகையிலே தான் அன்று பண்டிதர்கள் பக்கம் மிகவும் பலம் குறைந்த ஒரு பக்கமாக இருந்தது. ஏனென்றால் டொமினிக் ஜீவா பக்கம், அல்லது ஆக்க இலக்கியம் படைக்கின்ற, முற்போக்கு இலக்கியம் படைக்கின்ற எழுத்தாளர் பக்கத்திலே தான் பேராசிரியர் கணபதி பிள்ளை, பேராசிரியர் வித்யானந்தன், பேராசிரியர் செல்வநாயகம் அல்ல, அவர் நடுநிலை வகுத்து கொண்டிருந்தார், கைலாசபதி, சிவத்தம்பி, இப்படி எல்லாரும் இந்த பக்கம் சுற்றியான பலவீனமாக இருந்தது. அந்த வேளையிலே தான் பேராசிரியர் சதாசிவம் பண்டிதர் சங்கத்துக்கு தலைவரானார். ஆரிய திராவிட பாஷா சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர். அவர் உடனே தலைமை பதவியை எடுத்துக்கொண்டார். பத்திரிகையில் எழுத்தென்றால் சும்மா பறக்குது. இன்றைக்கு பேராசிரியர் சதாசிவத்தினுடைய ஒரு கட்டுரை வரும்,
செந்தமிழ் என்றால் என்ன, மரபு என்றால் என்ன, ஏன் இலக்கியத்தில் மரபை பேண வேணும், இப்படி மரபு பேணாவிட்டால் அது காலங்காலம் செல்ல செல்ல அது தேய்ந்து அழிந்து போய்விடும் எங்களுடைய மொழி என்ற ஒரு பக்கம். இந்த பக்கம் சிவத்தம்பி எழுவர் மரபு ஒரு குட்டை அல்ல, தண்ணீர் தேங்குகின்ற ஒரு குட்டை அல்ல, மரபு ஆற்றலுக்கு போல போய்கொண்டிருக்கும், அதிலே எல்லாம் மிதந்து வரும், எல்லாம் வரும் என்று இந்த பக்கம் மாறி மாறி எங்களுக்கு நல்ல சிரிப்பும் மகிழ்ச்சியும். ஏனென்றால் ரெண்டு பக்கத்து கருத்துக்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். மற்றது இப்படியான இந்த நேரத்திலே தான் அவருடைய அந்த ஓர்மம் தெரிந்தது. சதாசிவம் நேரம் நொன்று அவர் விட இல்லை, அவர் சோர்ந்து போகவில்லை, அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருந்தது. மற்றது இடைநிலை கல்வியினை யாழ்ப்பாண கல்லூரி, ஆனந்தா கல்லூரி இவற்றில் பெற்ற அவர் இலங்கை பல்கலைக்கழகத்தில் அதை பற்றி பேராசிரியர் சாவுரூபன் அதை பற்றி விரிவாக சொன்னார். அங்கே பல்கலைக்கழகத்திலே தமிழ் துறையில் முதலாவது பிரிவிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அந்த காலத்திலே ஒரு வசதி இருந்தது, எப்படியாவது முயன்று இந்த முதலாவது பிரிவை அல்லது அப்போ செகண்டாவது பெற்றுக்கொள்ளும். ஏனென்றால் அன்றைக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது என்னவென்றால், நீங்கள் எந்த பல்கலைக்கழகத்துக்கு போனாலும், குறிப்பாக காமன்வெல்த் பல்கலைக்கழகங்கள் ஐரோப்பா தழுவிய, அங்கே நீங்கள் எம்ஃபில்லுக்கு போனால் உடனடியாக உங்களை பிஹெச்டிக்கு சேர்த்துக்கொள்வார். அது உங்களுடைய அந்த பேசிக் டிகிரியில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தால், நான் எடின்பரோ பல்கலைக்கழகத்துக்கு போன பொழுது எம்ஃபில்லுக்கு தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். எனக்கு தெரியாது, ஃபார்மை வாங்கி கொண்டது நான் நிரப்பி போட்டு கொண்டே கொடுக்க, பிறகு அவையில் அங்கே ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு சொல்லிச்சுன்னா, யூ ஹேவ் டூ ஆப்ஷன், யூ கேன் டூ எம்ஃபில் அண்ட் கோ டு பிஹெச்டி, ஓகே, but now we have an alternative, that is if you can do PhD straight away, but for 1 year you have to get a training in linguistics. நான் லிங்குவிஸ்டிக்ஸ் தான் போனேன். அதை பற்றி நான் இங்கே எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் அப்பொழுது பாடம் இல்லை, லிங்குவிஸ்டிக்ஸ் என்ற ஒரு பாடம். 1 year you have to follow a course என்றால் ஐயோ போட்டு வருத்தி துடைச்சாங்க. 1 வருஷம் டிப்ளமா இன் லிங்குவிஸ்டிக்ஸ், மொழியியல் இருக்கிற எல்லா பகுதியையும் படிப்பித்து முடித்தார்கள். அது இவ்வளவோ நாங்கள் தவம் செய்தவர் என்று சொல்ல வேணும், அதையெல்லாம் அறியறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு 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 வாய்ப்பு இருந்தது. அதனாலே அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸில் அவர் பாஸ் பண்ணவர் என்று சொல்லிக்க அது ஒரு பெரிய விஷயம். நாங்கள் அதை சிறியதாக எண்ணம். மற்றது பிரவேச பண்டிதரும் அதிலே பாஸ் பண்ணியிருக்கார். பேராசிரியர் விசாகன் அருமையாக சொன்னார், எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது. அந்த பாரம்பரியம் சுவாமி விபுலானந்தன் தொடங்கி பேராசிரியர் கணபதி பிள்ளை, பேராசிரியர் செல்வநாயகம், பேராசிரியர் சதாசிவம், வணக்கத்துக்குரிய தனிநாயக அடிகளார், அவரும் அங்கே இலங்கை பல்கலைக்கழகத்திலே நாங்கள் படிக்கின்ற பொழுது அவர் கல்வித்துறையிலே விரிவுரையாளராக அப்பொழுது இருந்தார். இவர்களுடைய போக்கு ஒரு வித்தியாசமானது. எங்களுடைய வரன்முறை கல்வியை கற்றே ஆக வேண்டும், ஓம், ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது, பல்கலைக்கழகத்திலே ஒரு உயர் நிலை கல்வியை கற்று அதையும் பெறலாம். ஆனால் அதே வேளையிலே இந்த ரெண்டும் வந்து சந்திக்கிற ஒரு சந்திப்பு மிக அற்புதமான சந்திப்பு. அந்த சந்திப்பின் மத்தியிலே நாங்கள் படித்து வந்தது ஒரு கொடுத்து வைத்த விடயம். பேராசிரியர் சுவாமியிடம் நாங்கள் கற்கவில்லை, பேராசிரியர் கணபதி பிள்ளை, பேராசிரியர் செல்வநாயகம், இவர் கூட எங்களுக்கு நாங்கள் போகின்ற பொழுது இருக்கவில்லை. என்ன தாமோதரம் பிள்ளையினுடைய மகன் கிங்ஸ்பெரியும் அப்பொழுது இருக்கவில்லை. அவர் தமிழ் துறையினர் தலைவராக இருந்தவர். அப்படி அவர்களிடம் கற்கின்ற பொழுது ஒரு வகையான அந்த அந்த கல்வியை என்னன்னு சொல்ல முடியாது, அவ்வளவுக்கு மேலத்தைய பரம்பரை மேலத்தைய கல்வி முறையும் கீழத்தைய கல்வி முறையும் ஒன்றாக சேர்ந்த ஒரு 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 சேர்க்கை
புதிய சேர்க்கை எங்களுக்கு கிடைத்தது. இந்த வகையில் பேராசிரியர் சதாசிவம் ஆக்ஸ்போர்டுக்கு போனார். அவர்தான் முதல் இலங்கையிலிருந்து அந்த பல்கலைக்கழகத்துக்கு சென்றவர். இந்தியாவிலே இருந்து கூட நினைக்கின்றேன் பேராசிரியர் பொன் கோதண்டராமன் அவர்கள் சதாசிவத்துக்கு பிறகுதான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போனவர். சதாசிவம் அங்கே போன பொழுது பேராசிரியர் பரோ அவர்தான் அந்த அவருடைய துறை மொழி பண்பாடு அந்த மாதிரியான ஒரு துறை, அதுக்கு தலைவராக இருந்தவர். பேராசிரியர் பரோவினுடைய சிறப்பு கல்வி அல்லது சிறப்பு தகமை என்னவென்றால் அவர் ஒரு சமஸ்கிருத பேராசிரியராக இருந்தவர். அவருடைய மொழி அந்த இது சமஸ்கிருத மொழி, அதிலே நல்ல பாண்டித்தியம் பெற்றவர். அதனாலே சதாசிவம் அவர்கள் அங்கே சென்றார்கள். அங்கே சென்று அவர் அந்த பரோவினுடைய அந்த பயிற்சியை பெற்று திரும்பிய பொழுது பல்கலைக்கழகத்தில் அவரை பார்த்து பல மாணவர்கள் அவர் எங்கே படித்தார் என்ற கேள்விகள் பல ஆய்வு மாணவர்களுக்கு எழுந்தார். அதிலே பேராசிரியர் வேலுப்பிள்ளை, பேராசிரியர் பேராசிரியர் புலோகசிங்கம், இவர்கள் 2 பேரும் ஆக்ஸ்போர்டுக்கு செல்கின்றார். அங்கேதான் டிஃபில் பட்டம் பெற்றார்கள். அப்படி ஒரு வாய்க்கால் தேடிவிட்டால் அங்கே இருவரையும் பரோவை தேடி செல்ல வைத்த ஒரு பெருமை சதாசிவத்துக்கு இருக்கின்றது. இந்த வேளையிலே நான் இடைக்கிட என்னையும் சொல்லிக்கொள்கிறேன். என்னென்றால் என்ன யாரும் சொல்லுவாங்களோ தெரியல, பார்ப்போம். என்னென்றால் எனக்கும் ஆக்ஸ்போர்டுக்கு போகத்தான் விருப்பம். அப்போ என்னுடைய தலைவர் அப்பொழுது பேராசிரியர் செல்வநாயகம். நம்ம சொன்னேன் அவர்கிட்ட. அதுக்கு முதல் ஒரு பெரிய கதை என்னவென்றால், நான் ஒரு தீசிஸ் எழுதினேன். குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டுக்களிலே உள்ள மொழி பற்றி ஒரு பெரிய தீசிஸ், 750 பக்கம் எழுதி முடிச்சு அதை பேராசிரியர் கணவதிப்பிள்ள சொன்னாடே கொஞ்சம் பொருள் வாய்ப்பு வரைக்க இதை போடுவோம் சேனேட்டுக்கு என்று சொன்னார். அதுக்குள்ளே அவர் போய்விட்டார். பேராசிரியர் செல்வநாயகம் தலைவராக வந்தார். நான் சொன்னேன், இப்படி எழுதியிருக்கேன், உந்த கல்வெட்டு கதைகள் எனக்கு வேண்டாம். அது தலைவர் சொல்லலாமா? தலைவருக்கு வேலை தன்னுடைய துறையை வளர்த்தல். எஸ், நான் ஐ அக்செப்டட். நான் தலைவருக்கு வேலை துறையை வளர்த்தல். துறையில் என்ன விடயங்கள் கற்பிக்க வேண்டும், ஆரை நியமிக்க வேண்டும் என்பதுதான் தலைவருடைய. அப்போ என்ன செய்யறது? நீர் பல்லவர் காலத்தில் உமக்கு விருப்பம் என்று எனக்கு தெரியும். நான் படிப்பிக்க அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் சேரும், நாங்கள் A+ எல்லாம் போட்டு தருவார். அது பொருளாண்டா பெரிய கஷ்டம் அவர்கிட்ட. அப்போ பல்லவர் காலத்து அந்த காலத்து தமிழிலே உள்ள யாப்பு அதை பற்றி எழுதும். எனக்கு நான் டெம்பரரியாக இருந்த நான் பேராதனையில் 65ஆம் ஆண்டு கல்யாணம் கட்டிக்கொண்டு மனுஷியோட நேராக பட்டுக்கோட்டை போயிட்டு ஜஃப்னா காலேஜில் போயிருந்தால் அவர்கள் எல்லா வசதியும் செய்து தந்தார்கள். ஒரு வீடு தந்தார்கள். மேலே இருந்தால் நல்ல குழுகுழுவென்று காற்று வரும். அதில் இருந்து என்னுடைய தீசிஸை எழுதி முடித்தேன். 68ஆம் ஆண்டு 65 போனான். அப்புறம் 68ஆம் ஆண்டு பெர்மனண்ட்டாக பேராதனைக்கு திரும்பி வருகின்றேன். வந்த பொழுது செல்வநாயகத்திட்ட போய், சார் நான் நீங்கள் சொன்ன மாதிரி எழுதி போட்டேன், இதுகளெல்லாம் உங்களுக்கு எங்களோட துறைக்கு தேவையில்லை. அப்போ என்ன சார் பண்ணுறது? நீர் போய் லிங்குவிஸ்டிக்ஸ் படிக்கணும். அடுத்து இந்த காத்தானுக்கு கட்டளையில் வச்ச மாதிரி, சரி நான் களவில் ஏறுறேன், பரவாயில்லை. அப்போ நான் ஒன்று கேட்டேன், சார் எனக்கு 2 விருப்பம் இருக்கு. ஒன்று, நீங்கள் மேலே நாட்டுக்கு போச்சுன்னால் நான் ஆக்ஸ்போர்ட்டில் போய் படிக்க விரும்புகிறேன். இந்த ஆக்ஸ்போர்ட்டில் அவன் வேண்டு தான் கதைக்கிற வயது போன சதாசிவத்தை விட வயது கூட. சதாசிவம் என்ன, நீ என்ன செய்ய போகிறாங்க? அப்போ நான் சொன்னேன், அப்போ இந்தியாவில் போய் அந்த பக்தா கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு பெரிய ப்ரொஃபஸர் இருக்கார், அவர்கிட்ட இந்தியாவுக்கும் போக வேண்டாம்,
அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்போ என்ன சார் செய்கிறது? நீர் யோசித்து இன்னொரு பல்கலைக்கழகத்தை தேடிக்கொண்டு வர மேலத்தையத்தில். அப்பொழுதுதான் நல்ல வேளை பேராசிரியர் வித்யானந்தன் அந்த வேளையில சொன்னார், பேராசிரியர் ஆஷர் உலகத் தமிழராட்சி மன்றம் மாநாட்டினை லண்டனில் நடத்துவதற்காக இங்கே வருகிறார், பேசுவோம்னா. அவர் வந்தார். அவரை கூட்டிக் கொண்டு வித்யானந்தன் என்ன அவருக்கு நான் ஒரு படியனப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் சொன்னார், ஆஸ்க் ஹிம் டு கம் டு எடின்பரோ. அவர் அங்கே இருக்க எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் அவர் தமிழ் மலையாளம் ஆகிய மொழிகளில் கைதெறிந்தவர். ஆப்பாடா போய் எடின்பரோக்கு போயாச்சு, பிஹெச்டிலாம் செய்து வந்தாச்சு. அப்போ இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் 2-3 நன்மைகள் நடந்தன. என்னுடைய யாப்பு பற்றி எழுதிய புத்தகம் நூலாக வெளிவந்தது. ஆனால் கல்வெட்டை பற்றி எழுதிய தீசிஸ் எங்கேன்னு தெரியாது, அது தொலைஞ்சு போச்சு. அப்போ இந்த மாதிரியாக இந்த போகிறது கூட சில வேளை வாய்ப்பாக இருக்கும், இல்லாமலும் இருக்கும். இது அந்த எங்களோட அனுபவத்தை சொல்கிறபடியா நீங்களும் வாழ்க்கையில் என்ன மாதிரி எதிர்கொள்ள வேண்டும் என்று சோர்ந்து போகக்கூடாது. எனக்கண்டா நான் உண்மையிலே சோர்ந்து போய் இருக்க வேண்டிய ஒரு ஆள். 2 தடவை எழுதின தீசிஸை வேண்டாம் வேண்டாம் என்று ஒரு தலைவர் சொல்கிறேன்னு சொன்னால் அவ்வளவு கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதே வேளையிலே நான் மிகவும் மதித்த ஒரு துறை தலைவர் பேராசிரியர் செல்வநாயகம். அவருடைய கற்பித்தல் திறனை அவரிடம் கற்றவர்களிடம் நீங்கள் கேட்டால் தெரியும். அவரை நாங்கள் நக்கல் செல்வநாயகம் என்று தான் சொல்கிறது. ஏன்னா நக்கலாகத்தான் கதைப்பார். இந்த வகையிலே பேராசிரியர் சதாசிவத்தினுடைய ஆசிரியத்துவம் அது பற்றி பார்க்கின்ற பொழுது அவரிடம் கற்றபடியால் அவரை பற்றி நிறைய சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. என்னவென்றால், ஏற்கனவே இங்கே சொல்லப்பட்டது போல மரபு வழி கல்வியும் ஆங்கில மொழி ஊடான ஒரு கல்வியும் ஒரு சேர பெற்ற நிலையிலே உள்ள ஆசிரியர்களிடம்தான் நாங்கள் அப்பொழுது கற்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அத்தகைய ஆசிரியர்களிலே பேராசிரியர் சதாசிவமும் ஒருவர். அவருடைய அறிவு பரந்துபட்டது, ஆழமானது, ஆய்வு போக்குடையது. இது 3ம் அவரிடம் இருக்கு. அதால மற்றவர்கள் பாரம்பரிய கல்வியுடையவர்களிடம் இது இல்லை என்று நான் சொல்ல. ஆனால் 2லும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அவர்களுடைய பல்கலைக்கழகம் அவர்கள் கற்ற நிலைக்கேற்றபடி அவர்களுடைய கற்பித்தலினாலும் வாழ்க்கையினாலும் மாணவர்களின் ஆளுமையினை வளர்த்தவர்கள் பேராதனை தமிழ்துறை பேராசிரியர்கள். இத்தகைய ஆசிரிய குலத்தினை சேர்ந்தவராகவே பேராசிரியர் சதாசிவமும் விளங்கினார். தொல்காப்பியம் கற்பித்தவர் எங்களுக்கு. பேராதனை பல்கலைக்கழக தமிழ்துறையிலே 1வது ஆண்டு எழுத்ததிகாரம், 2வது ஆண்டு சொல்லதிகாரம், 3வது ஆண்டு பொருளதிகாரம். தொல்காப்பியம் முற்றாக 1வது ஆண்டு பேராசிரியர் சதாசிவம் கற்பிப்பார். 2வது ஆண்டு சொல்லதிகாரம் பேராசிரியர் வித்யானந்தன், பொருளதிகாரம் பேராசிரியர் செல்வநாயகர். அந்த ஒரு கற்பித்தல் எங்களுக்கு பிற்காலத்திலே சொல்லுவார்கள், பரம்பரையாக கற்று வந்த தொல்காப்பியம் கற்றவர்கள் தான் தொல்காப்பியத்தை கற்றவர்கள். பல்கலைக்கழகத்திலிருந்து வருகின்றவர்கள் தொல்காப்பியம் பற்றி கற்றவர்கள். அவர்கள் தொல்காப்பியம் கற்கவில்லை, தொல்காப்பியம் பற்றி கற்றவர்கள். ஆனால் நாங்கள் நெஞ்சு நிமித்தி கொண்டு நடந்த நாங்கள் ஏனென்றால் நாங்கள் 3 அதிகாரங்களையும் 3 ஆண்டு விரிவாக கற்றோம். இந்த ஆசிரியர்கள் மேலத்தே கல்வியுடையவர்களாக வந்திருந்தாலும் பேராசிரியர் கணபதி பிள்ளை எங்களுக்கு மலையாளம் கற்பித்தவர். அவர்தான் எங்களுக்கு ஃபிலாலஜி என்று சொல்லுகின்ற அந்த துறையை கற்பித்தவர். பேராயர் பிஷப் கால்வெல் அவர்கள் எழுதிய அந்த நூலினை நன்றாக வாசித்து உள்ளே செலுத்தி அதை ஆயாசமாக கதையில் இருந்து கொண்டு அவர் ஒரு பேச்சு தமிழில் தான் கதைக்கிறவர். அவரிடம் நாங்கள் கற்கின்ற பொழுது ஒரு தகப்பனிடமிருந்து கற்கின்ற ஒரு எண்ணம் தான் வரும். அந்த மாதிரியான
ஆனால் சதாசிவம் அவர் நான் கட்டி நீட்டாக வருவார். அதுக்கு மாறாக பேராசிரியர் வித்யானந்தன் இதெல்லாம் போட்டுட்டு மேலே இந்த க்ளோக்கும் போட்டுட்டு வருவார். டீச்சிங் கவுன் க்ளோக் போட்டுக்கொண்டு அங்கே அந்த ஒரு இது வழக்கம் இருந்தது. நாங்களும் ஆரம்ப தொடக்க காலத்தில் இந்த சின்ன விரிவிலியாளராக இருந்த பொழுது இவங்களெல்லாம் போட நாங்கள் போடக்கூடாது வந்து நாங்களும் ஒரு கொஞ்ச நாள் போட்டால் பிறகு நிறைய கலெக்டர்னு சொல்லிவிட்டாங்களோ அதோட கலெக்டா. தொல்காப்பியம், திருக்குறள், தேவாரம், சிலப்பதிகாரம், மணிமேகலை இவையெல்லாம் கற்பித்தார். ஒவ்வொருத்தரும் அவரவற்றை துறைக்கேற்றபடி கற்பித்தார்கள். அதிலே நான் கற்கின்ற பொழுது பேராசிரியர் சதாசிவம் முதலாவது ஆண்டிலே இலக்கிய வரலாறு கற்பித்தார். தமிழ் இலக்கிய வரலாறு. அவர் வகுப்புக்கு வருகின்ற பொழுது எப்படி இந்த மாதிரி இந்த புத்தகம் இங்கே வரைக்கும் இருக்கும், அதுக்கு இடையால கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி தூக்கி கொண்டு அப்படி வகுப்பில் கொண்டு வந்து மேசையில் வைப்பார். வைத்துவிட்டு ஒவ்வொரு நூலாக எடுத்து முதல் காட்டுவார். இது எல்லாரும் பாருங்க ஒருக்கா. அப்போ ஏனென்று தப்பித்தவரை நீங்கள் நூலகத்தில் போய் இதை பார்க்காவிட்டாலும் இப்பொழுதாவது இருக்கா பாருங்கோ. அந்த நூல் பற்றி அவர் அதிலே உள்ள பாடல்களோ உரைநடையோ அது பற்றிய விமர்சனங்கள், நயப்புரைகள், இவற்றையெல்லாம் சில செய்திகள் இவற்றையெல்லாம் எடுத்து சொல்லுவதுடன் நாம் பார்க்காத பல நூல்களை பார்க்கும்படி செய்து இவற்றையெல்லாம் சொன்ன உடனே என்ன நடக்கும் என்றால் பயனுள்ள செய்திகள் எல்லாம் எடுத்து சொல்லுவார். என்ன நடக்கும் என்றால் நாங்கள் விரிவுரை முடிந்தவுடன் அவர் வகுப்பில் அறிமுகம் செய்த அத்தனை நூலையும் திரும்ப பார்க்க வேண்டும் என்ற உந்துதலுடன் நூலகம் நோக்கி செல்வோம். இது ஒவ்வொரு விரிவுரைக்கு பின்னர் நடைபெறும். அப்படியான ஒரு பரம்பரையில் தான் நாங்கள் வந்த நாங்கள். பின்னால போய்விட்டதை ஏனென்று எனக்கு தெரியவில்லை. இப்போ நூலகத்தில் ஆக்கள் இல்லை, ஆனால் இந்த குடில்களுக்குள்ள ஆக்கள் இருக்கணும். அல்லது டெலிஃபோன். இந்த வெளியிலே நின்று நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த பின்னர் தான் இதுகளை பார்த்தேன். பார்த்துட்டு யோசிச்சேன், நல்லா இருக்கு. இந்த மேலத்தைய பல்கலைக்கழகமாகி எங்களோட பல்கலைக்கழகம் மாறிக்கொண்டு வருகிறது. அங்கே இந்த வசதியை செய்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே இருக்கிற பிள்ளைகள் ஏதோ விஷயம் பற்றி அவர்களுடைய பாடம் பற்றியோ அல்லது வேறு கழிச்சு கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கே அப்படி இல்லை, வேற என்ன இல்லை நடக்குது. நீங்கள் ஒரு இறங்கி பார்த்தா தெரியும். அப்போ இதை பார்த்து போட்டு ஒருக்கா லைப்ரரிக்குள்ளே போய் பார்த்தா லைப்ரரியில் நிறைய கதிரைகள், மேசைகள் எல்லாம் இருக்குது. நிறைய கதிரைகள், மேசைகள். நாங்கள் இங்கே விரிவுரை மண்டபத்துகளே சில இடங்களில் கதிரை இல்லாமல் பிள்ளைகள் இருப்பதையும் பார்க்குறோம் சில இடங்கள். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு, ஒரு உந்துதலுடன் நாங்கள் இந்த லைப்ரரிக்கு போகின்ற அந்த ஒரு தன்மையினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குன்னு நான் இதை போடையில் உங்களுக்கு தேவையில்லை தான். அவருடைய வெளியீடுகள் பற்றி பேராசிரியர் விசாகரூபன் அவர்கள் பல நூல்களை பற்றி உங்களுக்கு எடுத்து கூறினார். அவர் வெளியிட்ட நூல்கள் மிக பயனுடைய நூல்களை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அதிலே முக்கியமாக சொல்லப்பட வேண்டியதை அவர் முதலே அதை சொன்னார். ஈழத்து தமிழ் கவிதை களஞ்சியம். இந்த ஈழத்து தமிழ் கவிதை களஞ்சியம் ஒரு 1960ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்திலே தொடங்கினவர். பல இடங்களுக்கு சென்று பல பண்டிதர்களுடைய உதவி அப்பொழுது அவருக்கு கிடைத்தது. பலரை சந்தித்து இவற்றையெல்லாம் சேகரித்து கொண்டு வந்து அதை செய்கின்ற பொழுது எங்களுடைய ஆசிரியர்களிடம் ஒரு பழக்கம் இருந்தது. என்னவென்றால் அவர்கள் தாங்கள் செய்கிற வேலையை சில வேளையில் எங்களோட பகிர்ந்து கொள்வார்கள். கைலாசபதி
இந்த தான் என்ன இப்போ எழுதி கொண்டிருக்கேன்னு சொல்லுவார். இங்கிலாந்துக்கு போகிறார், பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்துக்கு. போவதற்கு முன்னர் ஒரு விரிவுரை எங்களுக்கு எடுத்துக்கொண்டிருந்தவர் இந்த புதுமைப்பித்தனுடைய கதை. அற்புதமாக படிப்பார். படிப்பிச்சு போட்டு அன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம், இதால் இப்படி நடுவால் வந்தவர் நின்று சண்முகதாஸ் இதை வச்சு கொள்ளுமென்று என்னட்ட அன்றைக்கு அவர் எடுத்த அந்த விரிவுரை முழுக்க அது இன்னும் என்னட்ட இருக்கு அந்த ஃபைல். புதுமைப்பித்தன் யாராவது புதுமைப்பித்தனை பற்றி பேசன்னு சொன்னால் எனக்கு பயம் இல்லை. ஏனென்றால் மிக அருமையான ஒரு குறிப்புகளை உடைய ஒரு 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 ஃபைல் அது. அதே மாதிரி பேராசிரியர் சதாசிவமும் இடைக்கிட்டே சொல்லுவார், நான் இது இப்போ செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ அது எங்களுக்கு ஒரு என்ன செய்கிறார் ஏன் செய்கிறார் என்ற ஒரு கேள்விகள் கூட எழும். சிலவளை பேசாமல் போயிடுவோம், சிலவளை குறிப்பாக எனக்கு துணைவியார் ஒரு ஒரு பைப்லைன். ஏனென்றால் மிஸ்ஸஸ் சதாசிவம், ஞானேஸ்வரி சதாசிவம் அவர்களுடன் இவர் நல்ல ஒட்டு. அப்போ அங்கே அடிக்கடி போகிறது. அப்போ செய்திகள் வரும், உயர்மட்ட செய்திகள் வரும். அவர் என்ன செய்கிறார், என்ன ஆய்வு செய்கிறார் என்ற விஷயங்கள். இந்த மாதிரியாக அந்த நூலை தயாரித்து, அந்த தயாரிப்பு பற்றி விசாகன் அருமையாக சொன்னார். ஒரு பயனுள்ள நூல். அந்த நூலுக்கு பேராசிரியர் செல்வநாயகம் ஒரு அணிந்துரை எழுதியிருக்கார். அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். ஈழத்தில் வாழ்ந்த தமிழ் புலவர்களை இயற்றிய செய்யுட்களுள் சிறந்தவை சிலவற்றை அப்புலவர்கள் வாழ்ந்த கால முறைப்படி தொகுத்து கூறும் ஈழத்து தமிழ் கவிதை களஞ்சியம் என்னும் இந்நூல் பல நூற்றாண்டுகளாக இந்நாடு தமிழிலக்கிய பணியில் ஈடுபட்டு வந்துள்ளது என்பதற்கு ஓர் எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. இது முதலாவது விடயம். ஈழநாட்டு புலவர்கள் இயற்றிய பல பிரபந்தங்களுள் சிலவே அச்சிடப்பட்டுள்ளன. அங்கனம் அச்சிடப்பட்டுள்ளவற்றுள் பெரும்பாலானவை ஒரு முறை மட்டும் பதிப்பிக்கப்பட்டமையால் அந்நூற்பிரதிகள் அருகே காணப்படுகின்றன. அவற்றையும் ஏட்டு வடிவில் உள்ள ஏனைய நூல்களையும் தேடி பெற்று அவற்றில் உள்ள செய்யுட்களில் சிலவற்றை திரட்டி நூல் வடிவில் உதவிய கலாநிதி ஆவண்ண சதாசிவம் அவர்களின் தமிழ் தொண்டும் அதனை அச்சிடுவதற்கு வேண்டிய பணத்தை உதவி ஊக்கிய இலங்கை சாகித்ய மண்டலத்தின் பணியும் பாராட்டுக்குரியவை. ஈழநாட்டு தமிழ் இலக்கிய வளத்தினை வரலாற்று முறைப்படி ஆராய்வதற்கும் ஈழத்து தமிழ் பிரபந்தங்களின் இலக்கிய சிறப்பினை மட்டிடுவதற்கும் ஒரு சிறந்த கருவியாக இந்நூல் அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். இந்த ஈழத்து தமிழ் கவிதை களஞ்சியம் என்ற நூலினுடைய பயன்பாடு என்ன என்பதை பேராசிரியர் செல்வநாயகம் அதிலே சுருக்கமாக எடுத்து கூறியிருக்கின்றார். அதை விட இன்னொரு விடயம் பேராசிரியர் விசாகரூபன் தொட்டு காட்டியது போல, எங்கள் நாட்டினுடைய வரலாறு, இலக்கிய வரலாறு எழுதுவதிலே எங்களுக்கு பெரிய சிரமம் இருந்தது. ஈழத்து இலக்கிய வரலாறு என்றோன்னா எங்களுக்கு உடனே தலைக்குள்ள வாரதெல்லாம் ஈழத்து பூதந்தேவனார். அவர்தான் முதல் நினைவுக்கு வருவார். சரி, நல்ல அருமையான கவிதை எழுதியிருக்கார் ஈழத்து பூதந்தேவனார். அடுத்து என்ன நடந்தது? என்ன ஏணியும் என்ன பாம்பும் விளையாடுறனாங்கள் இல்லோ, ஏணியண்டா ஏறி கொண்டு போவோம், பாம்புன்னா கீழே வந்துடுவோம். அது மாதிரி உடனே கீழே வாரம் 13ஆம் ஆண்டு அவர் அந்த சோதிட நூல் எழுதின பேர் தென்வரை, அவருடைய பேர் தான் வரும். அதில் தான் அப்போ வரலாறு, இந்த பகுதியில் உள்ள வரலாறு என்ன நடந்தது அப்பொழுது பெரிய கஷ்டமாக இருந்தது. எங்களுக்கு சிங்கள மொழியை நாங்கள் கற்கவில்லை, நாங்கள் கற்றிருக்க வேணும். அது ஒரு பெரிய பிளவிட்ட நாங்கள் ஒரு காலகட்டத்திலே. எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் கூட தங்களுடைய உத்தியோகங்கள் எல்லாம் ரிசைன் பண்ணிப்பட்டு வந்தவர்கள். என்றால் சிங்களம் படிக்க வேணும்,
அது படிக்கக்கூடாது. அந்த பிழையை நாங்கள் செய்தபடியால் எங்களுக்கு எங்களுடைய தரவுகளை நாங்கள் பெற முடியாமல். ஹிஸ்ஸல தம்மரத்தின தேரோ எழுதிய இந்த திராவிட பழப்பம் என்று சொல்லி ஒரு நூல் உண்டு, அவருடைய நூல். அந்த நூலிலே அதை நான் விமலை பிடிச்சு இதை எப்படியாவது எனக்கு ஒருக்கா டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லு என்று சொல்லி நானும் மனோன்மணியும் அவரை பல தடவை கூப்பிட்டு அதை படித்த பொழுதுதான் எங்களுக்கு அனுராதபுரத்திலே ஆச்சாரிய தர்மபால அவர்கள் வந்து அங்கே பல தமிழ் தொண்டுகள் செய்ததை, அனுராதபுரத்திலே பல இடங்களிலே தமிழ் கற்பிக்கின்ற மையங்கள், சென்டர்ஸ் என்று தான் சொல்றார், மையங்கள் அங்கே இருந்தன. இந்த செய்தி ஒரு பெரிய செய்தி எங்களுக்கு. அனுராதபுரத்து விடயம் பற்றி அறிகிறதுக்கு அதே போல பல விடயங்களை அந்த நூல் மூலமாக அறிந்தோம். அப்படி சிங்களம் படித்திருந்தால் இன்னும் பல விடயங்களை, ஒரிஜினல் சோர்சஸ் அவற்றையெல்லாம் படித்து நாங்கள் பல தரவுகளை பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பு எங்களுக்கு அது கிடைக்கவில்லை. இருந்த போதிலும் பேராசிரியர் சதாசிவம் அவர்கள் இந்த ஈழத்து தமிழ் கவிதை களஞ்சியத்தை அமைத்து தந்த பொழுது ஒரு வரலாற்றை அமைப்பதற்கு சீவை தாமோதரம் பிள்ளை தன்னுடைய முதலாவது பதிப்பிலே இலங்கை, அதாவது தமிழ் இலக்கியம், இலங்கை இல்லை, தமிழ் இலக்கியத்தினுடைய வரலாற்றை அமைப்பதென்றால் எப்படி அமைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு டிராஃப்ட் உண்டு, ஒரு அவுட்லைன் தான் போட்டு கொடுத்தவர். இப்போவும் எங்களுக்கு தமிழ் இலக்கிய வரலாறு பற்றிய தோற்றம் என்று சொன்னால் சீவை தாமோதரம் பிள்ளையினுடைய அதுதான். அதே மாதிரியான ஒரு முயற்சியினை பேராசிரியர் சதாசிவம் அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஞானப்பள்ளு நூல் இயேசுநாதருடைய சரித்திரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நூல், பள்ளு இலக்கியம். அது கூட தமிழிலே முதலெழுந்த பள்ளு கதிரமலை பள்ளு இருந்தது. ஆனால் இவர் ஒரு வித்தியாசமாக இன்னொரு சமயத்தவர்களுடைய ஒரு பள்ளு நூல் என்று அதை எடுத்து பதிப்பித்து அதை செய்தமை ஒரு பாராட்டுக்குரியதாகவும், மொழி தொடர்பாக அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய கலாநிதி பட்ட ஆய்வுக்கு தமிழ் வினையினுடைய அமைப்பு பற்றி தான், கட்டமைப்பு பற்றி தான் அவர் எழுதினவர். தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தமிழ் வேர்ப், அதை பின்னர் நூலாக அமைத்திருக்கின்றார். தமிழ் மொழி வரலாறு, தமிழ் சொற்களின் தோற்றமும் வளர்ச்சியும் என்று அவருடைய அந்த இலக்கண பக்கத்து ஆய்வு இந்த நூல்களோட தொடங்குகின்றது. இன்னொன்று அவர் எழுதினது இந்த தமிழ் வழக்கு அகராதி என்ற ஒரு நூல், ஒரு முக்கியமான நூல். ஏனென்றால் அகராதி எங்களுடைய வரலாற்றிலே தொல்காப்பியர் தன்னுடைய உரிச்சொல் என்ற அந்த பாகுபாட்டை அமைத்த பொழுது 20 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் யோசிச்சு பாருங்க, தொல்காப்பியர் அந்த உரிச்சொல்ல கடைசியில அவர் என்ன செய்கிறார் என்றால் மரபு பகுதியிலிருந்து இந்த உரிச்சொல் ஒரு 100க்கு மேற்பட்ட சொற்களை எடுத்து அந்த சொற்களுடைய பொருளை தந்து அதிலே அவர் சொல்லி முடித்திருக்கிறார். ஒரு சின்ன ஒரு மினி அகராதியோ இல்லை மினி லெக்சிகான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது அமைந்திருந்தது. எங்களுடைய அகராதி வரலாறு அங்கே தான் தொடங்குகிறது. ஆனால் அதை அகராதியாக அவர்கள் அமைக்கவில்லை. சும்மா இந்த சொல்லுக்கு இந்த கருத்து, இந்த சொல்லுக்கு இந்த கருத்து. இந்த ஒரு மரபிலே தான் நிகண்டுகள் தோன்றின. நிகண்டு வந்த பொழுது உரிச்சொல் நிகண்டு என்று தான் அதுக்கு பேர். ஏண்டா உரிச்சொல் தான் எங்களுக்கு வழிகாட்டினது, உரிச்சொல் நிகண்டு. அந்த நிகண்டிலே கூட ஆனா அவன்னா என்ற அந்த அடிப்படையில சொற்கள் அமைக்கப்படவில்லை. அப்படியே அவர்கள் பொருளுக்கேற்ற வகையில பிரித்து சொற்களை அப்படியே அமைத்து கொண்டு போனார்கள். ஆனால் நிகண்டு அகராதி என்று சொல்லி ஒருவர் பிற்காலத்திலே அமைத்த பொழுதுதான் அந்த அகராதி என்ற சொல்லு அதோட சேர்ந்து பிறகு மேலத்தேயத்தில் இத்தாலியிலிருந்து வந்த பெஸ்கி பாதிரியார் சதுர அகராதியை வகுத்து காட்டி நவீன அகராதியை, இந்த அகராதிகளை அமைக்கின்ற பொழுது பலரும் செம்மொழி தமிழ் செந்தமிழ் அகராதியாகத்தான் அமைக்க தொடங்கினார்கள். ஆனால் காலகதியிலே எங்களுடைய மொழியிலே எல்லா இடமும்
செம்மொழி பேசுகின்ற இடங்கள் இல்லை. திருநெல்வேலி மார்க்கெட்டில் போய் அம்மா இன்றைக்கு வழுதுணங்காயோ அல்லது கத்தரிக்காய், மட்டக்களப்பில் வழுதுணங்காய் கத்தரிக்காய் என்ன விலைக்கு விற்கின்றீர்கள் என்ற, டேய் அதை இவனுக்கு ஒரு மொத்துவம் அடிதான் கிடைக்கும். அப்படி கதைக்கிற இல்லை. ஆனால் அதே மாதிரி நான் என்னுடைய விரிவுரையெல்லாம் ஆற்றி விட்டு வீட்டை போய் என் பிரிய நாயகியே இன்றைக்கு மத்தியானம் என்ன சமைத்தான்னா மனுஷன் என்ன யோசிக்கும், இந்தாளுக்கு எப்போ கலண்டது, இது பழைய காலத்திலே கலண்டுட்டதோ அல்ல வெளியே வந்து கலண்டது. எங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல இதை பேசுறது. அது எங்களுடைய மொழியிலே இருக்கு, அரபிக் மொழியிலே இருக்குது. அதே போல் வேறு சில மொழிகளில் அப்படி இருக்கின்றது. டைக்ளோசியான்னு சொல்லி மொழியியலாளர்கள் சொல்லுவார்கள். ஒரு இரட்டை வழக்கு. இந்த இரட்டை வழக்கு எதில் எங்கே பயன்படுத்துகிறான்னு தெரியும். இப்போ அந்த வழக்குகள் இருக்கிற காரணத்தினாலே மேலத்தேத்தவர்கள் ஈழத்திலே இருந்த பல கிறிஸ்தவ மிஷனரிமார்கள், பாதிரிமார்கள் இந்த அகராதி செய்வதிலே முயற்சி செய்தார்கள். உடுவில் கல்லூரியினுடைய அதிபராக இருந்த மிஸ்ஸஸ் என்ன பேர், அந்த அகராதி வின்ஸ்லோ, மிஸ்ஸஸ் வின்ஸ்லோ அவர்கள் ஒரு அகராதியை அமைத்தார். அதிலே வழக்கு சொற்கள் அந்த அகராதியிலே இடம்பெற்றது. வழக்கு சொற்களும் அவராக இந்த மாதிரியான ஒரு அந்த பரம்பரை, அந்த வழக்கு, அதை பார்த்த பேராசிரியர் சதாசிவமும் இந்த இலங்கை தமிழ் வழக்கு அகராதியினை அவர் அமைத்து தந்தார். ஆராய்ச்சி கட்டுரை எழுதுகின்ற முறை பற்றி பேராசிரியர் விசாகரூபன் அற்புதமாக உங்களுக்கு சொன்னார், என்ன மாதிரி அது அவர் எழுதியிருக்கிறார். நான் நினைக்கின்றேன் தமிழிலே முதல் எழுதப்பட்ட ஒரு நூலாக கூட அதை நாங்கள் கொள்ளலாம். ஆராய்ச்சி பற்றி, தமிழ் ஆராய்ச்சி மிக கஷ்டமாக இருந்தது. ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் பிஹெச்டிகள், எம்பிஎல் எல்லாம் எடுத்து எங்களுடைய மாணவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அதுக்குள்ளாடப்பட்ட கஷ்டம் பலருக்கு தெரியாது. என்ன நடக்கும் என்றால், எங்களுடைய தீசிஸை அனுப்பினால் அநேகமாக இந்தியாவுக்கு எங்களுக்கு தெரிஞ்சாக்கள் போனால் அவர்கள் பார்த்துட்டா இவங்கள் பரவாயில்ல விடுவோம். மாறி மலேசியாவுக்கு அல்லது சிங்கப்பூருக்கு அல்லது வட இந்தியாவில் டெல்லியில் இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பிவிட்டோம் என்றால் உடனடியாக கிடைத்த உடனே ஒரு கடிதம் அனுப்புவார்கள். இந்த மாணவர்களுக்கு லிட்ரேச்சர் சர்வே, இலக்கிய மீளாய்வு தெரியாதோ, படிக்க இல்லையோ என்ற ஒரு கேள்வி வரும். அப்படித்தான் பல தீசிதுகள் அந்த காலத்தில் அமைந்திருந்தது. அப்போ அந்த வகை அதையெல்லாம் திருத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் இதை அமைத்திருக்கின்றார். மிகவும் எங்களுக்கு பயனுள்ள ஒரு நூல், பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. இன்னொன்று அவருடைய கல்வி பணி. நான் அதை விடுறேன், அதோட அதுக்கு புலன் சென்றால் எல்லாம் திரும்பி கொண்டு போகும். கல்வி பணியில் வழக்கமாக இப்பொழுது எல்லாரும் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், இந்து நாகரிக துறை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே தான் முதல் தொடங்கப்பட்டது. ஒரு என்னென்ன சொல்கிறது, ஒரு வழக்கமாக வந்து விட்டது. எல்லாரும் சந்தோஷம்தான், எங்களுக்கும் மகிழ்ச்சி இருக்குந்தானே. தமிழ் மொழி என்று சொன்னால் நாங்கள் சந்தோஷப்படுறது போல தமிழ் மொழி மற்ற மொழிகளை விட மிகச்சிறந்த உயர்ந்த மொழி என்று சொல்லலாம். ஆனால் மொழியியலாளர்கள் அப்படி சொல்வதில்லை. மொழியியலாளர்கள் அப்படி சொல்லுவது. ஆனால் அதுக்காக செந்தமிழ்நாடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதனிலே என்று பாரதி பாடிய பாட்டை நான் ரசிக்காமலும் இல்லை. அதை ரசிக்கிறவர் இருக்கிறார்கள், அதுக்குள்ள எத்தனையோ மொழியியலாளரும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெளியே போய் தமிழை விட இந்த மொழிகள் எல்லாம் சிறந்தவை என்று சொல்லவோ அல்ல அவற்றை விட என்னுடைய மொழி தான் சிறந்தது என்று சொல்வதில்லை. அந்த வகையிலே பேராசிரியர் சதாசிவன் தான் முதலாக இந்த கற்க நெறியை கொழும்பு பல்கலைக்கழகத்திலே தொடங்கினார். அதாவது இந்து நாகரிகம், அதாவது பௌத்த நாகரிகம் பேராதன பல்கலைக்கழகத்திலே நாங்கள் படிக்கின்ற பொழுதே அது நடந்தது. புத்திஸ்ட் சிவிலைசேஷன்.
பாலி மொழி கற்பிக்கப்பட்டது. பேராசிரியர் சதாசிவம் பாலியிலே வல்லுனர், பாலி மொழியை கற்றவர் இந்த பேராதனையில் இருக்கின்ற பொழுது. இங்கே பேராதன பல்கலைக்கழகத்தில் அமைந்த பௌத்த நாகரிகத்தை போல இந்த நாகரிகமும் ஒரு பாடநெறியாக அமைய வேண்டும் என பலருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பேராதன பல்கலைக்கழகத்தின் மூதவையிலே இது பற்றி பேராசிரியர் சதாசிவம் செல்வநாயகம் இவர்கள் எடுத்து கூறினார்கள். அப்பொழுது உடனடியாக செனட் சொன்னதாம், ஒரு குழு போடுங்கோ, இதுக்கு என்ன பாட சிலபஸ் என்னமாய் அமைக்கலாம் சொல்லி. ஆகவே அப்பொழுது பேராசிரியர் வி செல்வநாயகம், கலாநிதி ஆவண்ணா கைலாசநாத குருக்கள் ஆகிய இருவரையும் பேராதனை செனட் பாட விதானத்தை தயாரிக்கும்படி சொன்னார்கள். அவர்கள் பாட விதானத்தை வடிவாக தயாரித்து கொடுக்க அதற்கு செனட் ஒப்புதல் வழங்கியது, மூதவை ஒப்புதல் வழங்கியது. முதலாக அந்த பயில் நெறி கொழும்பிலே தான் தொடங்கியது. பேராதனையெல்லாம் யூனிவர்சிட்டியெல்லாம் பாஸ் பண்ண, ஆனால் அப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் சிலோன் தானே, ஒரு குடை தான். அப்படி தொடங்கிய பொழுது அவ்வாறு தொடங்கிய அந்த பாடத்தை கொழும்பிலே நடாத்தியவர் பேராசிரியர் சதாசிவம். பேராசிரியர் கலைவாணி ராமநாதன், திருமதி நாச்சியா செல்வநாயகம், பேராசிரியர் கனகநாயகம் ஆகியோரெல்லாம் கொழும்பிலே தான் தயாரிக்கப்பட்டவர்கள். அவர்கள் பின்னர் கலைவாணியும் நாச்சியாரும் இங்கே விரிவுரையாளர்களாக இருந்தவர் உங்களுக்கு தெரியும். இதுவும் ஒன்று நாங்கள் நினைவிலே வைக்க வேண்டியது. நிறைவாக ஆனால் மிக விரிவாக பார்க்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், பேராசிரியர் ஆவண்ணா சதாசிவம் ஒரு என்ன சொல்கிற ஒரு சுமேரிய திராவிட ஆய்வாளர், ஒரு சுமேரிய திராவிட ஆய்வாளர். பேராசிரியர் பெற்ற பரிசுகள், பல பரிசுகள் பெற்றிருக்கார். நான் அதெல்லாம் இங்கே குறிப்பிட இல்லை, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கின்றது. சில வேளை இதை நாங்கள் பப்ளிஷ் பண்ணுற நிலை வந்தால் அதெல்லாம் அதுக்குள்ளே இடப்படும் என்ற கட்டாயம் போட வேணும். அதிலே அவர் பெற்ற அந்த பரிசுகளிலே முக்கியமான ஒரு பரிசில், மதிப்புமிக்க ஒரு பரிசில் என்று சொன்னால் ஃபுல்பிரைட் ஸ்காலர்ஷிப். இப்போ பலருக்கு அது தெரியாது, ஆனால் ஒரு காலத்திலே ஃபுல்பிரைட் ஸ்காலர்ஷிப் என்று சொன்னால் மிக உயர்ந்த ஒரு ஸ்காலர்ஷிப். அது அந்த ஸ்காலர்ஷிப் மூலம் போய் பல்கலைக்கழகங்களில் படித்தும் பட்டங்கள் பெற்றும் வேறு ஆய்வுகள் செய்தும் பலர் வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே பேராசிரியர் சதாசிவத்துக்கு இந்த பரிசில் கிடைத்தது. காமன்வெல்த் பரிசிலும் அவருக்கு கிடைத்தது. ஆனால் இதுதான் ஆக முக்கியமானது. என்னவென்றால், நான் முன்னர் சொன்ன பேராயர் பிஷப் கால்வெல் தன்னுடைய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலிலே இந்த உலகத்திலே உள்ள பல மொழிகள் தமிழ் மொழியோடு தொடர்புற்றதாக இருக்கின்ற என்று சொல்லி சில உதாரணங்கள் கொடுத்து, ஒரு பின்னுக்குத்தான் அவ்வளோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, சில மொழிகளை எடுத்து காட்டி அவர் குறிப்பிட்டு கொண்டு போகின்றார். அதாவது தமிழ் மாத்திரம் மற்ற மொழிகளோடு என்ன தொடர்புகள் இருக்கின்றன என்று சொல்லி விளங்கப்படுத்தி கொண்டு போகின்றார். அதிலே தான் நாங்களும் ஜப்பானிய தமிழ் ஒற்றுமை பற்றி ஆராய்கின்ற பொழுது கால்வெல் அங்கே ஒரு 4 சொல் கொடுத்துருக்கார் ஜப்பானிய மொழியிலிருந்து, அது தமிழ் மொழியோட ஒப்பாக இருக்கின்ற என்று சொல்லி. உடனே எங்களுக்கு அது பெரிய அந்த தூண்டில் மீனகப்பட்ட மாதிரி நாங்கள் அகப்பட்டு கொண்டோம். அதில் இங்கே இந்த பிஷப் கால்வெல் கூட தன்னுடைய அந்த ஒப்பிலக்கணத்திலே சுமேரியன் மொழியை பற்றி அவர் இங்கே குறிப்பிடவில்லை, ஸ்கித்தியன் மொழியை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். சுமேரியன் மொழி பேசப்படுகின்ற அந்த மெசபடோமியா, அதுக்கு கீழே ஈழம் என்ற ஒரு இடம் இருக்கின்றது. அந்த ஈழத்திலே தான் ஸ்கித்தியன் மொழி பேசு மொழியாக அவருடைய மொழியாக அது அமைந்திருந்தது. ஒரு காலத்திலே இந்த ஈழத்தில் எங்கட ஈழம் தெரியல, இங்கே இருந்தவர்கள் அந்த
சுமேரியர்கள் வாழ்ந்த அந்த இடத்துக்குள்ளே போய்விட்டார்கள். சுமேரியர்களும் அந்த இடத்துல வாழவில்லை. அவர்கள் சதாசிவத்தினுடைய எடுகோள் சரியாக நிரூபிக்கப்பட்டால் எங்கடையாக்கள் தான் அங்கே போயிருந்தோம். திராவிடர்கள் தான் அந்த சுமேரியாவிலே போய் குடியேறியவர்கள். அப்போ இந்த கால்வெல் அவர்கள் இதை பற்றி சொல்லவில்லை. அப்படி சொல்லவில்லை என்று ஏன் நான் சொல்லுகின்றேன் என்றால், பேராசிரியர் சதாசிவத்துக்கு தொடங்குறதுக்கு தொடக்க புள்ளி அவருக்கு அது கிடைக்கவில்லை. அதனாலே தான் இந்த ஃபுல்பிரைட் ஸ்காலர்ஷிப் கிடைத்த பொழுது அவர் பென்சில்வேனியா மற்றது கலிஃபோர்னியா 2 பல்கலைக்கழகங்களும், யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா 2 பல்கலைக்கழகங்களிலும் போய் அங்கே இருந்து இந்த சுமேரிய மொழிக்கும் திராவிட மொழிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கின்றதாக 1912ஆம் ஆண்டு இது பற்றிய சில தகவல்கள் வரத் தொடங்கின. சுமேரிய மொழிக்கும் திராவிட மொழிக்கும் ஒரு ஒற்றுமைப்பாடு இருக்கின்றது. ஆய்வாளர்கள் அது பற்றிய தகவல்களை கொடுக்க தொடங்கினார்கள். அப்படி அந்த வேளையிலே பேராசிரியர் சதாசிவம் அந்த பல்கலைக்கழகங்களில் இருந்து கொண்டு ஒரு 4 கட்டுரை எழுதினார். அதில் ஒரு கட்டுரை சுமேரியன் டிராவிடியன் லாங்குவேஜ், 2வது த டிராவிடியன் ஆரிஜின் ஆஃப் சுமேரியன் ரைட்டிங், 3வது அஃபினிட்டிஸ் பிட்வீன் டிராவிடியன் அண்ட் சுமேரியன், 4வது ஸ்டடீஸ் இன் சுமேரோ டிராவிடியன் ஃபோனாலஜி. இந்த 4 கட்டுரையும் அவர் அங்கே இருந்து தான் எழுதினார். அந்த 4 கட்டுரையையும் பின்னர் டாக்டர் சிவா பசுபதி என்கின்றவர் ஒரு நூலாக வெளியிட்டார். திருமதி திருஞானேஸ்வரி சதாசிவம் அவர்களுடைய உதவியுடன். அவைக்கு ஒரு பண்பு இருந்தது என்னவென்றால், சார் எழுதி முடித்தார் என்றால் அதை கொண்டே அவர்கிட்ட கொடுப்பார். மளமளன்று நான் டைப் பண்ணி வச்சிருவார். அவையினுடைய உதவி மிகவும் பெரிய உதவி. ஏனென்றால் இந்த பதிப்பு தொடங்கிய பொழுது எங்கெங்கே எல்லாம் ஒரு பெரிய கத்தை எந்தால் இருந்தால் போல காலமாயிட்டது. பேராதனையில இருந்து இங்கே வந்தவர் யாழ்ப்பாணத்துக்கு 2-3 இன்சிடென்ட்ஸ் சொல்லலாம், ஆனால் அதில் இப்போ சொல்ல பிரயோசனம் இல்லை. அவர் திடீரென காலமாகிட்டார். அவைக்கு திருஞானேஸ்வரி அக்காவுக்கு ஒரு பெரிய கஷ்டமும் ஏற்பட்டு, அவருடைய மகள் அங்கே அமெரிக்காவில் இருக்கின்ற பொழுது ஒரு எங்கட ஆளடியன் இருக்குத்தானே, என்ன டிப்பரா என்னது, அந்த மாதிரியான ஹெவி வெஹிக்கிள்ஸ் அங்கேயும் இருக்கு. எல்காவே என்று சொல்லி யூரோப்பில் சொல்லுவார். அது ஒன்று இவள் போய் தன்னுடைய பிரஜா உரிமையை பெற்றுவிட்டு சத்திய பிரமாணம் செய்து போட்டு இதில் ஸ்கூட்டர் காரில் வருகின்ற பொழுது ஒருவன் அடித்து அந்த இடத்திலே அவள் செத்து போனான், மகள். அப்போ இந்த பிரச்சனைகளுக்குள்ள என்ன செய்யறான்னு அவைக்கு தெரியல. ஆனால் குஹபரன் வட்டுக்கோட்டையில் உங்களுக்கு தெரியும், குஹபரன் உங்களோட மாணவன், என்னுடைய மாணவன் தான். அவன் நல்ல உதவி செய்திருந்தான். இவ அதெல்லாம் எடுத்து கொடுத்து இந்த நூலை டாக்டர் சிவா பசுபதி இங்கிலாந்தை சேர்ந்தவர். அவர் ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த சுமேரிய மொழியில கிறிஸ்துவுக்கு முன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர், கிறிஸ்துவுக்கு முன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் அந்த மொழியிலே ஒரு இலக்கியம் தோன்றியது. என்ன, கில்கமெஷ் என்ற ஒரு காப்பியம் சுமேரிய மொழியிலே எழுதப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட ஒரு காவியம். எங்கேயோ எனக்கு வாசித்த நினைவு இருந்தது, எங்கேயோ இப்படியான ஒரு காவியத்தை கீழத்தேயத்தில் உள்ள ஒரு மொழியிலே மொழிபெயர்த்திருந்தார்கள் என்று சொல்லி, அது எந்த மொழி என்று எனக்கு அப்பொழுது தெரியவில்லை, அது இன்னும் நான் அறியவில்லை. ஆனால் இந்த டாக்டர் சிவா பசுபதி அந்த கில்கமெஷ் நூலை
தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார், சுமேரியன் மொழியில் அமைத்து. அப்போ அவர் தான் இந்த நூலை எடிட் பண்ணுறார். அப்போ பொருத்தமான ஆள் வந்து சேர்ந்து விட்டது. அது மாத்திரமல்ல, அவரோடு இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட டிஎன்ஏ ஆய்வுகளிலே சிறந்த தகமை பெற்றவர். இப்போ அந்த டிஎன்ஏல தான் அவர் கூட வேலை செய்கிறார். என்ற தமிழர்களுடைய பூர்வீகத்தை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கார். கீழடி மிக மிக தரவுகளை தந்து கொண்டிருக்கின்றது. அந்த கீழடியை வைத்து கொண்டு உள்ள 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 போய்கொண்டிருக்கார். மேலே மேலே போகிற மாதிரி கீழடியில் உள்ள உள்ள ஒரு புலவன் பாடியிருக்கான் ஒரு காவியம். அதை பற்றி நான் ஒரு விமர்சனம் செய்ய வேண்டியிருந்தது. அவர் என்னென்னா, கீழடி வாசலில் நின்று கொண்டு உள்ளுக்குள்ளே போகிறார். கீழடி பாட்டில் போகிறார், உள்ளுக்கு போகிறார். உள்ளுக்கு போய் 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 அவற்ற கற்பனையில் பல விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. அப்போ இந்த வகையில் இந்த கிறிஸ்துவுக்கு முன் 2000க்கு முற்பட்ட உலகத்தின் முதன்மை வாய்ந்த இந்த கில்கமேஷ் காவியத்தை டாக்டர் சிவா தியாகராஜா மொழிபெயர்த்திருக்கின்றார். அப்படி இந்த மொழிபெயர்க்கப்பட்ட அந்த நூல் எங்களுக்கு மிக மிக பயனுடையதாக இருக்கின்றது. பேராசிரியர் சதாசிவம் இருக்கின்ற காலத்திலே இது நடைபெறவில்லை. நடைபெற்றிருந்தால் அவருடைய ஆய்வுபூர்வமாய் திரும்பி இருக்கலாம். எனக்கு இந்த அனுபவத்தில் 2 ப்ரொஃபஸர்ஸ் எனக்கு தெரியும். 2 பேர்லையும் ஒரு ஒற்றுமை என்னவென்றால், அவர்கள் ஆராய போகின்ற அந்த மொழியிலே இருந்து 500 சொற்களை தேர்ந்தெடுத்து அந்த மொழியை ஆராய முற்பட்டமை. ஒருவர் பேராசிரியர் சதாசிவம், அவர் 500 சுமேரியன் சொற்களை தேர்ந்தெடுத்து தமிழை திராவிட மொழிகளுடன் தொடர்புடன் ஆராய முற்பட்டார். 2வது, நாங்கள் ஆராய்ச்சி செய்த டோக்கியோ கக்ஷின் பல்கலைக்கழகத்து மொழியியல் ஜப்பானிய மொழி பேராசிரியர் சுசுமு ஓனோ அவரும் 500 சொற்களை தேர்ந்தெடுத்து தான் 1983ஆம் ஆண்டு மதுரையிலே நடைபெற்ற 5வது உலக தமிழராட்சி மாநாட்டில் அவர் அந்த 500 சொற்களையும் கொண்டு வந்து ப்ரெசன்ட் பண்ணவர். தமிழுக்கும் ஜப்பானிய மொழிக்கும் நெருங்கிய இனவழி ஒற்றுமை இருக்கின்றது. அவர் கொண்டு வந்தது 500 சொற்கள். அந்த 500 சொற்களுடைய வடிவத்தில், அதனுடைய பொருளில், அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் பின்னணியிலே உள்ள பண்பாட்டில், இவை யாவற்றிலும் ஒற்றுமை இருக்கின்றது என்பதை மனுஷனால விடாவாரியாக சொல்லி கொண்டிருந்தார். ப்ரொஃபஸர் கைலாசபதி எங்களுக்கு பக்கத்தில் இருந்தவர். அவர் எட்டி, மனோன்மணி இது ஒருக்கா கவனியம், இந்த கிழவனும் சொல்லுவது ஒருக்கா போய் பாரும் என்ன நடக்கிறது. அப்போ என்னவோ தெரியாது, இறை சித்தம். நாங்கள் மாநாட்டில் இருந்து முடிந்த வரை இங்கே பேராசிரியர் வித்யானந்தன் என்னை கூப்பிட்டார். ஜப்பானில் இருந்து ஒரு ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு. ஸ்காலர்ஷிப்பில் ஒரு ரிசர்ச் ஃபெலோஷிப் வந்திருக்கு. நீர் போகிறீரோ இல்லையோ? இல்லாட்டா சொல்ல நான் வேறு யார் எங்கே நான் போகிறேன்னு சார், இப்போ தான் சுட சுட வந்து கொண்டு இருக்கிறவன். உடனே ஃபார்ம் எல்லாம் தான் எல்லாம் நிரப்பி கொடுத்து ஹைகமிஷன் கூப்பிட்டது போய் நாங்கள் 2 பேரும் போய் சொன்னோம், இப்படி ஒன்றுக்கு நாங்கள் கேட்ட நாங்கள் we want to research on that, we want to find out whether it is true or not, we are all Tamils, இவர் இப்படி தமிழுக்கும் இதுக்கும் ஒற்றுமை இருக்குன்னு சொன்னேன். உடனே எல்லாம் சேர்ந்து ஓடி போங்க. அவருடைய ப்ரொஃபஸர் ஓனோன்ற பல்கலைக்கழகத்திலேயே எங்களுக்கு அங்கே இருக்கிறதுக்குரிய வசதிகள் எல்லாம் செய்து தந்தார்கள். மனைவி கொஞ்ச நாளில் ஜப்பானிய மொழி படிச்சுட்டா. ஏன்னா நான் இங்கே வந்துடுறேன், அவங்க ஆராய்ச்சியோட இதையும் முடிச்சு. அப்போ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. மன்யோஷு போன்ற ஜப்பானிய இலக்கியத்திலிருந்து அதை தமிழில் எங்களுக்கு சொல்லவும், சங்க இலக்கியத்தில் இருக்கின்ற விடயங்களை ப்ரொஃபஸர் ஓனோவுக்கு ஜப்பானிய மொழியிலே சொல்லவும் வசதி இருந்தது. பொன் கோதண்டராமன் எங்களுடைய அந்த டீமில், ரிசர்ச் டீமில் இருந்தார். ப்ரொஃபஸர் சுப்பிரமணியம் குமரன் மலேசியாவிலிருந்து இடைக்கிடையே அங்கே வந்து சேர்வார். இப்படியே ஒரு டீமாக வேலை செய்தோம். அந்த மாதிரியான வசதி பேராசிரியர் சதாசிவத்துக்கு இருக்கவில்லை. அதை பற்றி தான் நான் அடிக்கடி நினைத்து துக்கப்படுறேன். நான் இப்படி 2வது பேராசிரியராக இவர் இந்த மாதிரி இந்த 500 சொற்களை வைத்துக்கொண்டு ஆராய முன்வந்த இவர்கள். இந்த முன்னர் குறிப்பிட்ட இந்த 4 கட்டுரை, அவர் எழுதிய கட்டுரைகளிலே 1வது கட்டுரையிலே ஒரு 500 சொற்களுக்கும்
அந்த சுமேரியன் மொழியில உள்ள 500 சொற்களுக்கும் திராவிட மொழிகளிலே, திராவிட மொழிகள் அவர் வாழ்கின்ற காலத்திலே, பேராசிரியர் சதாசிவம் இருந்த காலத்திலே 19 திராவிட மொழிகள் தான் இனங்காணப்பட்டன. ஆனால் இப்பொழுது 25க்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள் இனங்காணப்பட்டு இருக்கின்றன. அந்த வகையில் அவர் 19 மொழிகளைத்தான் எடுத்து ஆராய்ந்தார். அவர் இந்த முதலாவது அந்த கட்டுரையிலே இந்த 500 சொற்களுக்கும் திராவிட மொழிகளிலே இந்த சுமேரியன் சொற்களுக்கு என்ன என்ன சொற்கள் இருக்கின்றன, அது ஒரு பெரிய ஒரு தங்கச் சுரங்கம் மாதிரி. உண்மையிலே அந்த தங்கச் சுரங்கத்தை எங்களுடைய இளம் ஆராய்ச்சியாளர்கள் அந்த காலத்திலே இனங்கண்டு ஆராயத் தொடங்கி இருந்தால் சொல்ல முடியாது. நான் அடிக்கடி சொல்றது வழக்கம். மற்ற துறையிலே இருக்கிறவர்கள் சிலரிடம் நான் சொன்னேன், அது இன்னும் நடந்து முடியவில்லை. நீ போர்த்துகேய மொழியை கற்றுவா, டச் மொழியை, ஒல்லாந்து மொழியை கற்றுவா, உன்னுடைய துறையிலே அதுக்கு வேலை இருக்கும். ஏனென்றால் எங்களுடைய வரலாற்றையே நாங்கள் தேடுவதற்கு இந்த மொழி தேவை. போர்த்துகேய மொழியில எத்தனை சோர்சஸ் இருக்கின்றது, டச் மொழியில இருக்கின்றது, வேறு வேறு மொழிகள், அரபிக் மொழியையும் கற்றிருக்க வேணும் கட்டாயம். அந்த பக்கமே திரும்புவதில்லை. இசைக்கு அடிப்படையானது தெலுங்கு மொழி. பெரிய நாங்கள் பெருசா கைக்கான இனிப்பானது தெலுங்கு, சுந்தர தெலுங்குல பாட்டு இசை. கச்சேரிக்கு போனால் ஒரு தெலுங்கு பாட்டு பாடாட்டா நான் ஒரு எங்க தெலுங்கு மொழி ராமநாதன் அகாடமியில இப்ப இருக்கிற ஃபேக்கல்ட்டியில இருக்குதா? ஒரு சிறிது காலம் கதகளியை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது சிவத்தம்பியும் அது காரணமாக இருந்தவர். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் அவர் தான் காரணமாக இருந்தவர். கதகளி டான்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது என்ன வேலானந்தன், மற்றது அந்த பிள்ளை என்ன பேர் பத்மினி. அப்போ நான் அங்கே போக வேண்டி வந்தது என்னென்னா அவர்களுக்கு மலையாளம் படிப்பிக்கும். கதகளி கேரளா டான்ஸ் தானே. அப்போ மலையாள மொழியிலே அவர்களுடைய டான்ஸ் தொடர்பான நூல்கள் இருக்கின்றன. நான் அங்கே போய் அவர்களுக்கு மலையாள மொழி படிப்பித்து கொண்டு வந்தேன். அப்போ அது நடந்து கொண்டு வந்து பிறகு கொஞ்ச காலத்தில் அதை ஸ்டாப் பண்ணி விட்டார். அப்போ மலையாள மொழியும் இல்லை, தெலுங்கு மொழியும் இல்லை, தமிழ் மொழி, சமஸ்கிருத மொழி படிக்கிறார்கள் நினைக்கின்றேன். அதில் பிரச்சனை இருக்கு இல்லை, சிவசாமி காலத்திலேருந்து படிக்கிறார்கள். இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில் நாங்கள் இந்த எங்களுடைய பேராசிரியர் சதாசிவம் இதை நான் உங்களுக்கு கட்டாயம் காட்டணும். ஏனென்றால் சரி, கொடுத்த திராவிட மொழி சொற்கள் இதில் வந்து இருக்கு. ஒரு 5 உதாரணங்கள் மாத்திரம் நான் இங்கே தந்திருக்கிறேன்னு நீங்கள் பார்க்கலாம். அந்த 500 சொற்களை நான் பார்த்த பொழுது எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. என்னவென்றால் இங்கே இதில் பார்த்தா தெரியுது, அப்பா 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 அம்மா எல்லாம் இதில் திராவிட மொழி சொற்களிலே இருக்கின்றன. மலையாளம், கன்னடம், தோடா, தெலுங்கு, கொலாமி, நாய்க்கி, குயி, குயி, குவி, மால்தோ, பிராவி. பிராவி லாங்குவேஜ் ஆப்கானிஸ்தான் எல்லையிலே இருக்குது. சில மொழிகள் பாகிஸ்தானில் உள்ள எங்களோட திராவிட மொழிகள் இருக்கின்றன. அப்போ அந்த மொழிகளிலே இங்கே சுமேரியன்ல மேலே ஃபாதர், மதர், லோட்டஸ், ஸ்ட்ரென்த், லைட், அப்பா, அம்மா, தாமரை அல்லது ஆம்பல்னு சொல்றதானே ஆம்பல். மற்றது பழம், அது வடமொழி சொல்லு. உரன் தான் தமிழ் மொழியில உள்ள வலிமைக்கு உரிய சொல், உரனுடைய உரன். மற்றது லைட், ஒளி, ஒளி என்றெல்லாம் சொற்கள் வருகின்றன. இதோட 5 சொல்லு சும்மா உங்களுக்கு அந்த பார்வைக்காக நான் எடுத்து போட்டிருக்கின்றேன். ஏனைய 495 சொற்களை பார்த்தால் எவ்வளவு இடத்திலே அவை ஒற்றுமைப்பாடு. ஆனால் ஒன்று
நாங்கள் மனத்திலே கொள்ளவும் நீங்கள் மாணவர்கள் என்ற முறையாலும் இதனை நினைவிலே வைத்துக் கொள்ள வேணும். வெறுமனே தோற்றத்திலும் ஒலியிலும் சலசலப்பு இருக்கிறபடியால் இது ஒற்றுமைப்பாடு உடையதென்று நாங்கள் சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் இனவழி ஒற்றுமை இருக்க வேண்டும். ஜெனிட்டல் கரஸ்பாண்டன்ஸ் ரெண்டிலேயும் இருக்க வேண்டும். ஜெனிட்டல் கரஸ்பாண்டன்ஸ் எப்போ இருக்கும் என்று சொன்னால், எப்படி என்னுடைய இரத்தமும் அல்லது டிஎன்ஏயும் இன்னொருவருடைய டிஎன்ஏயும் ஒற்றுமைப்பாடு உடையதாக வரும் என்றால் நாங்கள் ஏதோ ஒரு பழைய பிறவியிலேயோ எண்ணத்திலேயோ தொடர்புடையதாக இருந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற அந்த நிலைப்பாடு வர வேணும். மொழியிலே ஆராய்ச்சி செய்பவர்கள் இதை மனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்களும் தமிழ் ஜப்பானிய மொழியை ஆராய்கின்ற பொழுது நிறைய இந்த ஒலி ஒற்றுமைகள், பண்பாட்டு ஒற்றுமைகள் எல்லாம் வந்து கொண்டிருந்தது. ஆனால் அதனுடைய இலக்கண அமைப்பு, ரெண்டு மொழியினுடைய இலக்கண அமைப்புகளை ஊடுருவி மிக நுணுக்கமாக பார்த்து, அதே நேரத்தில் அந்த மொழிக்கு பின்னாலே இருக்கிற பண்பாடு என்றால், பண்பாடும் சமூகமும் ஒரு மொழியில பின்னி பிணைந்தவை. சமூகம் இல்லாமல் மொழி இருக்காது, மொழி இல்லாமல் சமூகம் இருக்காது. ரெண்டும் ஒரு வகையில் ஒரு ஒப்பந்தம் செய்த ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட் என்று சொல்லுவார்கள். சமூகமும் மொழியும் அப்படித்தான். அந்த வகையில் இந்த மொழிகளில் உள்ள ஒற்றுமைகள் இன்னும் ஆராயப்பட வேண்டியவை. ஏன் ஆராயப்படவில்லை என்றால், அதுக்குள்ள மனுஷன் போயிட்டான். சதாசிவம் இடையில காலமாகிவிட்டார். அதாவது அவர் அதை தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு நிலையிலே இருந்தார். பேராசிரியர் சதாசிவம் மேற்கொண்ட பெரிய முயற்சியினால் 500 சுமேரியன் சொற்களையும் அவற்றுடன் ஒப்பிடத்தக்க திராவிட சொற்களையும் தேர்ந்தெடுத்தார். ஒப்பிட்ட மொழியியலே ஈடுபாடுடைய இளைய ஆய்வாளர்களுக்கு அது ஒரு தங்கச் சுரங்கம். ஆனால் இந்த அருமையான கருத்திட்டத்தினை முடிப்பதற்கு நீண்ட காலம் அவரால் வாழ முடியவில்லை. தமிழ் ஜப்பானிய ஆய்வு திட்டத்தினை தொடங்கிய பொழுது 500 தமிழ் சொற்கள், அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி போட்டேன். ஆனால் ஒரு விடயம் நான் என்னவென்றால், பேராசிரியர் சுசுமு ஓனோவுக்கு ஒரு டீம் இருந்தது, ஒரு ஆய்வு குழு அவருக்கு பின்னாலே இருந்தது. பேராசிரியர் பொன் கோதண்டராமன், நாங்கள் 2 பேர், குமரன், இன்னும் வேறு பலர். பேராசிரியர் சதாசிவமே 1986ஆம் ஆண்டு டோக்கியோவுக்கு வந்தேன். அப்பொழுது நான் அங்கே இல்லை, மனோன்மணி தான் அங்கே இருந்தா. என்னத்துக்கு வந்தேன்னு சொன்னால், அவர் சொன்னார், நான் ஒரு ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றேன். சுமேரிய மொழிக்கும் திராவிட மொழிகளுக்கும் ஒற்றுமை இருக்கின்றது. இந்த ஒற்றுமை ஆய்வு என்ன மாதிரி ஜப்பானிய தமிழ் மொழியை நீங்கள் ஆராய்வு செய்தீர்கள், எப்படி இருக்கின்றது? அங்கே வந்து சில மாதங்கள் தங்கி இருந்தார். அவரும் திருஞானேஸ்வரி அக்காவும் அந்த 2 பேரும் அங்கே இருந்தார். அதுக்குரிய ஒழுங்குகள் எல்லாம் பேராசிரியர் சுசுமோனோ மிக மகிழ்ச்சியுடன் செய்து கொடுத்தார். ஏனென்றால் இப்படி ஒரு வாய்ப்பு கிடையாது. இன்னொரு ஒற்றுமைப்பாட்டை ஆராய்கின்ற ஒருவர் இது அவருடைய தரவுகளை வச்செல்லாம் கொண்டு வந்து ஒப்பிட்டு ஆராய்ந்து, அப்போ அவர் தனியாக இருக்கவில்லை, இதில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டு தான் இருந்தார். ஆனால் எங்களுடைய தவக்குறைவு அவர் இடையிலே 88ஆம் ஆண்டு காலமாயிட்டார். இந்த எங்களுக்கு தமிழ் ஜப்பானிய ஆய்வு வாழ்நாள் ஆய்வாக மாறிவிட்டது. எப்படி சதாசிவத்துக்கு இந்த ஆய்வு வாழ்நாள் ஆய்வாக இருந்தது, ஆனால் அவர் நீண்ட நாள் இருக்கவில்லை. இப்பொழுது சுசுமோனோ காலமாகிவிட்டார். ஆனால் நாங்கள் இன்னும் தொடர்ந்து அந்த ஆய்வினை செய்து கொண்டு வருகிறோம். அதை தொடர்வதற்கு ஒரு 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 தலைமுறையை உருவாக்கியும் உள்ளோம். தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஒரு 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 பக்கம் இருக்கின்றது. இப்படி இன்னொரு வேலை அவர் செய்ய தொடங்கினார். இது முடிய போகுது. என்னவென்றால், ஒரு சுமேரோ திராவிட சொற்களுக்கான ஒரு சொற்பிறப்பியல் அகராதி ஒன்றினை அவர் ஆக்க முயற்சி செய்தார். 1980 இதை தொடங்கினார். எப்படி பரோவும் எமனோவும் சேர்ந்து திராவிட மொழிகளுடைய சொற்பிறப்பு அகராதியை தயாரித்தார்களோ, டிராவிடியன் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி என்று அவர்கள் இருவரும் தயாரித்தாது எங்களுக்கு எவ்வளவு உதவி செய்தது. தமிழ் கற்பவர்கள் சரி,
மொழியியல் கற்பவர்கள் சரி, சமஸ்கிருதம் கற்பவர்கள் சரி, எல்லாருக்குமே அந்த டிக்ஷனரி மிகவும் உதவியாக இருந்தது. அத்தகைய ஒரு அகராதியை எங்களுடைய சதாசிவம் அவர்கள் தயாரிக்க தொடங்கினார் 80. ஆனால் 88 அவர் காலமாகிவிட்டார். வேறு எவரும் அதை தொடர்ந்து செய்வதற்கு முயற்சியும் செய்யவில்லை. அந்த அகராதி முடிந்திருந்தால் அது ஆய்வாளர்களை சதாசிவம் எடுகோளை நிரூபிப்பதற்கு, சதாசிவம் ஹைபோதீசிஸ் would have been proved, அது இருந்திருந்தால், ஒருவர் அதை செய்திருந்தால், இளம் ஆய்வாளர்களை இந்த ஆய்விலே ஈடுபட அருள் பாலிக்க வேண்டும் என இறைவனை வேண்டி இந்த நினைவு பேருரை எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த தமிழ் சங்கத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.